இன்னும் அந்த பங்கஜக்கா அவசரம்னு 3000 ரூபாய் வாங்குச்சு, இன்னும் திருப்பி தரலையா? சரி போய் கேட்டுதான் வரலாம். பங்கஜக்கா, பங்கஜக்கா. கஜவதி மரியா மரியா, காசு மரியா, காசு மரியா. ஏங்க பங்கஜக்கா, நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்குதா? என்ன கஜா, என்ன இப்படி பேசுற? என்ன ஆச்சு? பின்ன போன மாசம் ரொம்ப அர்ஜென்ட்னு சொல்லிட்டு 3000 ரூபாய் வாங்கி போனேன், திருப்பி குடிச்ச நீ. கஜா, எங்க நிலைமை உங்களுக்கு தெரியாதம்மா. குடிக்க கூட தண்ணி இல்லாத பத்து கிடக்குறமா நாங்க வீட்டுல. ஏன் இப்படி போய் சொல்ற? உன் வீட்டுக்காரதா மூட்டை மூட்டையா ஆப்பிள் திராட்சை எல்லாம் வாங்கினது நான் தான் பார்த்தேனே. ஆப்பிள் திராட்சா அது எப்படி இதுன்னு நாங்க பார்த்ததே இல்லையம்மா. ஐயோ ஐயோ ஐயோ, எப்படி எல்லாம் போய் சொல்ற? முந்தா நேத்து கூட உங்க வீட்டுல இருந்து மீன் குழம்பு வாசனையா வந்துச்சே. என்னம்மா சொல்ற கஜா, மீன் வாசனை பிடிச்சே நம்ம 3 மாசம் ஆகுதம்மா. ஆமா கஜா, எங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சுமா. பார்த்தா அப்படி தெரியலையே உங்களை. சரி சரி, எனக்கு எதுக்கு அதெல்லாம், என்கிட்ட வாங்கின காசு திருப்பி கொடுங்க. ஏமா நான் தான் சொல்றேன், என்கிட்ட காசு இல்லம்மா, இருக்கு சொல்ல கொடுக்குறேம்மா. ஏமா இப்படி பேசுற? ஏமா நான் உன் கஷ்டத்தை பார்த்தா என் வீட்டு நிலைமை என்ன ஆகுறது? தீபாவளி எல்லாம் வேற வருது, என்கிட்ட வாங்கின காசு திருப்பி கொடு. என்னமா அப்படி மனசாட்சி இல்லாத பேசுறா? மரியா மரியா. இந்த மாதிரி பங்கஜக்கா, உன் புருஷன் மட்டும் சரியில்லை, ஒழுங்கு முறையில என் காசு எடுத்து வச்சிருங்க. இவர் கஜா, நான் தான் காசு இல்லைன்னு சொல்றேன்ல, சும்மா வந்து எங்களை தொல்லை பண்ணினா நாங்க எழுதி வச்சுட்டு 2 பேரும் என்ன பண்ணிக்கோ. பாருமா, நான் குடிச்சு கூட தண்ணியில உட்காந்துக்கிறோம். சும்மா இது மாதிரி பண்ணா நாங்க அதை மட்டும் செய்வோம். கஜா போயிடுச்சு, இடியா இடியா பந்து இடியா. கச்சா நம்ம நடிக்க எல்லாம் நான் தான் நல்லா நடிச்சேன், ஒண்ணு மாரி இல்ல ஆட்டம். இப்பதான் வாங்கி வந்தேன், அதுக்குள்ள தூள் வந்துச்சு போது. என்னடி கஜா அங்க இருந்து வர? பங்கஜக்கா வீட்டுல இருக்காங்களா? அதெல்லாம் இருக்கிறாங்க. ஏன் இவ்வளவு கோவமா பேசுற? கோவப்படாம என்னக்கா பண்ணுவாங்க? போன மாசம் 3000 ரூபாய் வாங்கினாங்க, இப்ப கேட்க போனா என்னென்ன பேசுறாங்க தெரியுமா? ஏன் என்ன பேசுறாங்க? அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்களா, குடிக்க கூட தண்ணி இல்லையா, காசு கேட்க போனா எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டு மிரட்டுறாங்க என்ன. என்னடி கஜா சொல்ற? இப்பதானே 30,000 சொல்லி நீ அந்த ஆள் கையில கொடுத்து அனுப்பிச்சா? 30,000 கொடுத்தியா? அவ்வளவு காசு அவங்களுக்கு எது? அதுவா, அந்த பங்கஜக்கா 30,000 சீட்டு போட்டுச்சு என்கிட்ட. சீட்டு அந்த அக்காவுக்கு தான் வந்துச்சு, அதான் கொடுத்து விட்டேன். முதல் சீட்டு அவங்களுக்கு தான் விழுந்துச்சா? அட ஆமா கஜா, இப்பதான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்து விட்டேன். ஐயோ, எப்படி எல்லாம் நீ ஏமாத்திச்சிங்க, அதுங்க சும்மா விடுவனா? வா போலாம், வா போலாம். அக்கா நீ இங்கே இரு, நான் கூப்பிடும் போது வா. பங்கஜக்கா. கஜா திருப்பி திருப்பி சண்டைக்கு வரையா? சண்டை போடலாம் வரலக்கா, பக்கத்து தெருவுல கோமலக்கா இருக்காங்கல்ல, அவங்க சீட்டு பிடிக்கிறாங்க, நீ சேர்ந்துக்கிறேன்னு கேட்க வந்தேன்க்கா. சீட்டா? ஏமா நாங்க குடிக்கிறதுக்கே கஞ்சி இல்லாததான், நாங்க எங்க சீட்டு காட்டுறது? அது இல்லக்கா, அந்த அக்கா கிட்ட சீட்டு போட்டா நிறைய பணம் சேருமா, சீக்கிரம் பணக்காரா இல்லம்மா. யாரு அந்த பூத மூஞ்சிக்கிட்டியா? அது கையில வாங்கினா விளங்காத. என்னையா பூத மூஞ்சிங்கிற? என் கையில வாங்கினா விளங்காது, நிறுவனம் வச்சுக்கிறேன். என்னக்கா சொல்ற? இந்த ஊரு நிறைய பேர் அதுக்கிட்ட தான் சீட்டு பிடிக்கிறாங்க, நானும் போடலாம் தான் நினைச்சேன். சரி உன்னையே சேர்த்து விடலான்னு பார்த்தேன். கஜா அதுங்கெல்லாம் நம்பி ஏமாறாதம்மா. ஆமாமா, அந்த போத மூஞ்சி நம்பி ஏமாறாத, அவங்க வீட்டுக்கார பக்கா கிரிமினல். அப்படியாண்ணா? ஆமா கஜா, அதுங்கிட்ட சீட்டு போட்டா விளங்காது, காசும் கையில நிக்காது, காணாமல போயிடும். அப்படியாக்கா? அட திருட்டு களவானீங்களா, என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு என்ன பத்தியா குறை சொல்றீங்க? ஏன் கோமலக்கா இவ்வளவு டென்ஷன் ஆகுற? கோமலா வாமா. ஓ, இப்ப கோமலா வாமாவா? இப்ப என்ன சொன்ன? பூத மூஞ்சி, அது கையில வாங்கினா விளங்காது, அது மட்டும் இல்லாம என் புருஷன கிரிமினலா? கோமலா ஒன்னும் சொல்லுமா, நாங்க வேற யாரோ பேசிருந்தோமா. 30,000 சீட்டு போட்டு சீட்டை ரொக்கமா 30,000 எண்ணி உன் புருஷன் கையில கொடுத்து விட்ட, என் கையில காசு வாங்கிட்டு விளங்காது நான் சொல்றீங்க? நாம நடிக்கிறக்கா நீங்க. எழுதி வச்சுட்டு ஏதோ பண்ணிக்கிறீங்களா, பண்ணிக்கோங்க. கஜா நாங்கள மன்னிச்சிடுமா. கொடுத்த காசு கேட்க வந்தா என்னம்மா நடிச்சீங்க 2 பேரும் நீங்க? அம்மா
வீட்டு வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், புளி வாங்கணும், நல்ல நாள் வருது, காசு பத்தாதுமா. அது நீங்க என்னைக்குமா கடையில காசு குத்து வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்க? அம்மா கொஞ்சம் இருமா கஜா. பங்கஜக்கா, மாசம் மாசம் கரெக்டா 1ஆம் தேதிக்குலாம் காசு வரணும். அப்படி வரல நடக்கிறதே வேற. நான் வரேன் கஜா. ஏய் என்னடி அந்த குண்டு இப்படி பேசிட்டு போகுது? விரியா அவளை அனுப்புன மாரி இது ஏமாத்தி அனுப்பிடலாம். என்ன அப்படி குசு குசுன்னு பேசிக்கிறீங்க? ஒழுங்கா என் காசை கொடுங்க. ஏமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெளுக்க வச்சு நாங்க காசு கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணிக்கிறே பண்ணிக்க போ. ஆமால்ல இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல. சரி நான் அடுத்த மாசம் வரேன் பங்கஜக்கா. ஏய் என்னடி நாளைக்கு வரேன்னு சொல்லாத அடுத்த மாசம் வரது? இடத்த விட்டு காலி பண்ணிச்சா முடியா?